ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சின்னு வீட்டு சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பிறந்த நாள், கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாத்துக்குமே எங்களோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு vlog வந்து ஒரு ஒன் டே ரொட்டீன் எனக்கு எப்படி போச்சுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ vlogக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து ஆப்பத்துக்கு தான் அரைச்சி வச்சுருந்தேன். ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஆப்பத்துக்கு எப்போவுமே மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஊற்றி டேர்ன் பண்ணுறப்ப ஈஸியாக ஃப்ளோ ஆகும். இல்லாட்டி ஃப்ளோவே ஆகாமல் நடுவில் ரொம்ப கெட்டியாக நின்றுக்கும். அப்போ வேகவும் வேகாது. பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக ஃப்ளோ ஆகுது. நான் எப்போவுமே ஆப்பத்துக்கு 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கரிசி, ஒரு 1/4 டம்ளரு உளுந்து அப்படி தான் போட்டு நான் அரைப்பேன். அந்த மாதிரி அரைச்சி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், ஆப்பத்தில் நல்லா பபிளாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா கீ ஆர் ஆயில் ஊற்றிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ லிட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1 மினிட்குள்ளேயே சூப்பராக குக் ஆயிரும். இதுக்கு நான் வந்து தேங்காய் பால் தான் எடுத்து வச்சேன். பாருங்கள், தேங்காய் பால் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அது ஒரு ஹெல்தி ஃபுட்டு. இல்லை நீங்கள் வந்து ஸ்வீட்டு வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடலைக்கறி குழம்பு அந்த மாதிரி எதுனாச்சும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பண்ணது வந்து தேங்காய் பாலும் ஆப்பமும் தான் பண்ணேன் நான். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. எங்கள் வீட்டில் எப்போவுமே எல்லாருமே இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த செடி வந்து மாடியில் வந்து என்னுடைய டெரஸ் கார்டனில் தான் வச்சுருக்கேன். இது ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன் நான். பாருங்கள் எப்படி பூத்து குலுங்குது. இதில் நல்ல பட்ஸ் வரணுன்னா ஒரு சிம்பிள் டிப்பு என்னன்னா, தண்ணி மட்டும் ஊற்றுனா பத்தாது. ஏன்னா சட்டியிலலாம் வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து அதுக்கு வேணுங்கிற சத்து கிடைக்காது. எப்போவுமே வந்து மண்புழு உரம் இல்லைன்னா ஆட்டுச்சாணி, மாட்டுச்சாணி நல்லா காய வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி பவுடர் பண்ணி அதில் நீங்கள் போடணும். வாரத்துக்கு ஒரு தடவை 7 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் ஒரு கையளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக பூக்கும். பாருங்கள், இந்த செடியில் வந்துட்டு எவ்வளோ மொட்டுங்க எப்படி வந்திருக்கு பாருங்கள். வீட்டுக்கு, சாமிக்கு, நம்ம தலைக்கு ஓரளவுக்கு போதுமான மாதிரி வரும் நமக்கு. நம்ம ரொம்ப ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் இந்த பூவும் சம்மர் ரேட் ஆயிரும் பாருங்கள். அந்த டைம் நம்ம அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்க தேவையில்லை. நம்ம வீட்லேயே இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பாட்டுக்குமே அப்படி தான். எல்லா செடிக்குமே வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி உரம் வாங்கி வச்சிங்கன்னா, இது எல்லா உழவர் சந்தையில் எல்லாமே கிடைக்கிது. ரொம்ப சீப்பாக தான் கிடைக்கிது. நீங்கள் வாங்கி வச்சிங்கனாவே உங்களுக்கு நல்ல பூ நல்ல நிறைய கொத்து கொத்தாக வரும். இது வந்து நம்ம தரையில் வச்சோன்னா வேர் நிறைய இடத்துல போகிறதுனால அதுக்கு வேணுங்கிற சத்து வந்து சீக்கிரம் அது எடுத்துக்கும். பட் இதில் வந்துட்டு சட்டிங்கிறப்ப வந்து வேர் போகிறதுக்கும் அதுக்கு வழி இருக்காதுங்களா? அந்த இத்துணூண்டு மண்ணில் எவ்வளோ அதுக்கு சத்து கிடைக்கும்? ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரியெல்லாம் போட்டோம்னா தான் அது நல்லா பூத்து வரும். இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால நாங்கள் ஒசூரில் இருக்கிற கோவிலுக்கு, பெருமாள் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். இது வந்து ஒரு மலையில் இருக்கிற கோவில். ஒரு மீடியமான மலை தான், ரொம்ப பெரிய மலை இல்லை. இதில் வந்து பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி அந்த மாதிரி காட்சி கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். மோர் தென் 1000 இயர்ஸுக்கு முன்னாடி கட்டின கோவில். நான் இந்த ஒசூரில் ஒரு 25 இயர்ஸாக நான் இந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அது வந்து மலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப அமைதியாகவும், அந்த கோவில் வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு அமைதியாக ஒரு மாதிரி சத்தம் இல்லாமல் நம்ம பீஸ்ஃபுல்லாக போய் நம்ம சாமி கும்பிட்டு வர்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸு. இதில் ஏறுறப்பவே ஆஞ்சநேயர் இருப்பாங்க. அப்புறம் மேலே சுற்றி வர்றப்ப விநாயகர் சன்னதியும் இருக்கும். அங்கே சுற்றி வந்து பார்க்கலாம். இந்த கோவில் பாருங்கள், ரொம்ப
பழமையான ஒரு கோவில் மலை மேலே இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் போயிட்டு வாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப மீடியமாக தான் இருக்கும். ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 10 மினிட்ஸில் எல்லாருனாலையும் போய்க்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது பெருமாள் கோயிலில் இருக்கிற கிணறு. மேலே மலைக்கு மேலே இந்த கிணறு இருக்குது. சாமிக்கு வேணுங்கிற தண்ணி எல்லாம் இதுலேருந்து எடுத்துக்குவாங்க. இலையெல்லாம் படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டு கவர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே இந்த வழியாக போனாவே விநாயகர் சன்னதி வருது. எப்போவுமே நம்ம பெருமாளை கும்பிட்டாவே இந்த நவகிரகத்துக்கு உண்டான எந்த தோஷமும் நமக்கு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றப்ப நாம் அங்கே உட்காராமல் வரணும். இப்போ எல்லா கோயிலுக்கும் போயிட்டு சிவன் கோயிலுக்கு மற்ற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரப்போ நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அங்கே ஒரு 10 நிமிஷம் நம்ம உட்காந்துட்டு தான் வருவோம். பட் பெருமாள் கோயிலில் மட்டும் நம்ம எப்போவுமே உட்காந்துட்டு வரக்கூடாது. ஏன்னா எப்போவுமே பெருமாள் கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வர்றப்போ அங்கே வந்துட்டு லக்ஷ்மி தாயார் வந்து நம்ம கூட நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி ஐதீகம். அதனால நம்ம அங்கேயே உட்காந்துட்டோன்னா லக்ஷ்மி தாயார் அங்கேயே உட்காந்துருவாங்க. அப்படிங்கிறதுனால பெருமாள் கோயிலுக்கு போனாவே நம்ம எங்கேயுமே உட்காரக்கூடாது. நேராக வீட்டுக்கு தான் வரணும். வேறு யார் வீட்டுக்குமே நம்ம போகவும் கூடாது. இது வந்து அந்த காலத்துலேருந்தே இது ஒரு ஐதீகமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கும் புரியும். இந்த கோயிலில் ஒவ்வொரு சனிக்கிழமை அது இல்லாமல் மாதத்தில் வர்ற ஏகாதேசி அந்த மாதிரி நாட்கள்லையும் இங்கே விசேஷ பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோயிலோட சிறப்பே இந்த கோவிலுக்கு நேர்கோட்டிலேயே சிவன் கோவில் இருக்கும். அதே நேர்கோட்டில் பிரம்மா கோவில் இருக்கும். ஒசூர்லேயே இப்படி வந்து ஒரு கோவில் வந்து வேறு எந்த ஊர்லேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஒரே நேர்கோட்டில் வந்து விஷ்ணு, சிவன், பிரம்மா 3 கோவிலுமே இருக்கும். நம்ம இந்த கோவிலிருந்து நேராக பார்த்தாவே நமக்கு வந்து சந்திரசூடேஸ்வரர் சிவன் கோவில் தெரியும். அது நேர்கோட்டிலேயே உங்களுக்கு பிரம்மா கோவில் தெரியும். இது வந்து ஒசூருக்கே உண்டான சிறப்பான அம்சம் இது.
இதுதான் நான் சொன்ன கோவில். பாருங்க, இந்த பெருமாள் கோயிலிருந்து பார்த்தாவே நேரா சந்திரசோடீஸ்வரர் சிவன் கோவில் நேரா தெரியுது. இதுக்கு நெக்ஸ்ட்டு அதே நேர்கோட்டில் வந்து உங்களுக்கு பிரம்மா கோவில் தெரியும். இதுதான் ஒசூரோட ஸ்பெஷாலிட்டியே. 3 கோயிலுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும். விஷ்ணு, சிவன், பிரம்மா. நீங்கள் வந்து ஒரு டைம் பாருங்கள். இந்த கோவிலில் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் 2 வீலர் ஆர் 4 வீலரில் வந்தால் இந்த அடிவாரத்துலேயே நல்ல ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு பார்க்கிங் பண்ணுறதுக்கு. கோயிலுக்கு வேணுங்கிற பூஜை சாமான் எல்லாமே நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம வண்டியை நல்லா பார்க் பண்ணிக்கலாம். இந்த பெருமாள் கோயிலோட அடிவாரத்திலேயே நீங்கள் ஒரு கிருஷ்ணா கோவில் பார்க்கலாம். இந்த கோயில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயும் இந்த கோயில் பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கோயில் கண்டிப்பாக பிடிக்கும். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சு எக் பொரியல், அப்புறம் புடலங்காய் பொரியலும் பண்ணியிருந்தேன். அப்புறம் சுட சுட ஒயிட் சாதம், அதுக்கப்புறம் கீ. இன்றைக்கி முருங்காய் போட்ட பருப்பு சாம்பார். நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் சென்னை சில்க்ஸ் தான் போயிருந்தோம். ஒரு வெட்டிங்காக ஒரு சில்க் சாரீ எடுக்கணுமா இருந்தது. பாருங்கள், இந்த சாரீ இதனுடைய ப்ரைஸ் வந்து 7,995. இது பியூர் காஞ்சிபுரம் சில்க்கு. பாருங்கள், நான் ஒசூர் சென்னை சில்க்ஸில் தான் எடுத்தேன் நான். இந்த கலர் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? எனக்கு ஓகே, இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த டைம் சென்னை சில்க்ஸில் வந்து செம கலெக்ஷன்ஸ் இருந்தது, நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஓகே, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்னு சொல்லி போட்டு இந்த கலர் நான் எடுத்தேன். இந்த சாரீ ஃபுல்லாமே நல்லா புட்டாஸ் போட்டு இருந்தது. கீழே வந்து பெரிய பார்டர் வச்ச மாதிரி இருந்தது. இது எம்ப்ராய்டரிலாம் போடுறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நான் நினச்சேன். இதனுடைய டிசைன் கூட பாருங்கள், ஒரு வேவ் மாதிரி சூப்பராக பார்டரில் அப்படி இருந்தது. ஒரு சாக்லேட் கலர் பாடி ஃபுல்லாக புட்டாஸ். பார்டர் வந்து ராமர் ப்ளூ. பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து சேம் ராமர் ப்ளூ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி பிளெயின் ப்ளவுஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்லாம் போடுறப்போ, ஜர்தோசியெல்லாம் போடுறப்போ நல்லா ஹைலைட் ஆகும். இந்த புடவை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த புடவை இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தானான்னு, ஓகேவான்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த vlog இதோட முடியுது. திருப்பியும் ஒரு நல்ல vlogஓட உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.